பேமெண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ். இதில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கண்டினியூவாக வரும். நீங்கள் எத்தனை ஜிமெயில் க்ரியேட் பண்ணாலும் இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் எப்படி சப்மிட் பண்ண தெரியாமல் இதில் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ இதை எப்படி கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி தான் தெளிவாக நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். கஸ்டமர் இன்ஃபோ அக்கௌண்ட் டைப் ஃபஸ்ட் ஆப்ஷன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனியாக தான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ரன் பண்ணிகிட்டு இருப்போம். இண்டிவிஜுவல் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் மாற்றி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேமெண்ட் அட்ரஸ் டீட்டெயில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்று டெலீட் பண்ணணும், இல்லைனா புதுசாக இன்னொரு ஜிமெயில் க்ரியேட் பண்ணி அதில் ஆட்சன்ஸ் இந்த மாதிரி திரும்ப பேமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்கும் போதே கரெக்டாக இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் சூஸ் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் அது பிஸ்னஸ் பண்ணுறவங்களாலே தெரியும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுதே அக்கௌண்ட் டைப் இண்டிவிஜுவல் இருக்கா ஒன்ஸ் டைம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு வாங்க. அடுத்து நேம் அண்டு அட்ரஸ். ஸோ நேமா நம்ம நார்மலாக இப்போ உங்கள் பேர்னா பவன்குமார் இந்த மாதிரி நம்ம நார்மலாக டைப் பண்ணுவோம். ஆனால் நேம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் ஐடென்டி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 4 டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. 4 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட். இந்த 4 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஐடென்டி வெரிஃபிகேஷனுக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணால் மட்டும்தான் ஐடென்டி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் இதில் அப்படியே கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேன் கார்டு எடுத்துக்கலாம். பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா பேர் முன்னாடி இருக்கலாம், இல்லை இனிஷியல் பின்னாடி இருக்கலாம். ஸோ இல்லைனா ஓட்டர் ஐடியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுத்துருப்பாங்க. இல்லைனா கேப் இல்லாமல் இந்த மாதிரி அந்த 4 டாக்குமெண்ட்லையுமே நேம் டிஃப்ரெண்ட், அதாவது சேஞ்ச் ஆகும். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், சேஞ்ச் ஆகும். அந்த 4 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கங்க. நான் பேன் கார்டு எடுத்துக்கிறேன். பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ, அதாவது நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் இந்த நேமில் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் எல்லாமே கேப்சல் தான் இருக்கும். ஸோ அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இனிஷியல் கொடுத்துருப்பாங்க. அந்த இனிஷியல் பின்னாடி கரெக்டாக நேம் என்ன இருக்கோ அது அப்படியே மாறாமல் கொடுத்துருங்க. அடுத்து அட்ரஸ். டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் கொடுக்கணும்னு கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸில் பின் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வெரிஃபிகேஷன் லெட்ரு கூகுள் ஆட்சன்ஸில் வரும். ஒரு 6 பின் நம்பர் இருக்கும். அதை எடுத்து சப்மிட் பண்ணால் மட்டும்தான் ஆட்சன்ஸுடைய வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். இதில் நீங்கள் தப்பான அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு லெட்ரு வராது. இது மேக்ஸிமம் ஒரு 3 டைம் மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். ஸோ லெட்ரு வர்றதுக்கு ஓகேங்களா. இதில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்சன்ஸில் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணாலும் பேமெண்ட் வெளியே எடுக்க முடியாது, வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணலைன்னா. ஸோ அப்போயே நம்ம அட்ரஸ் கரெக்டாக கொடுக்கணும். அட்ரஸ் எப்படி கொடுக்கணுன்னா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் கொடுக்கணும்னு கிடையாது. இப்போ நீங்கள் நான் வெளியூரில் ஒர்க் பண்ணுறேன்பா, நான் வீட்டு அட்ரஸ் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். பட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அந்த லெட்ரு ஓப்பன் பண்ணி அந்த பின் நம்பர் சொல்கிற மாதிரி இருந்தால் கொடுங்க. அப்படி இல்லைன்னா லைவ் லொக்கேஷன் அட்ரஸ் கொடுங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்துருங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இதில் உங்களுடைய அட்ரஸ் டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சிட்டி. ஸோ சிட்டி டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா பின்கோட்லேயும் மிஸ்டேக் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஃபோன் நம்பர். ஏற்கனவே கூகுள் ஆட்சன்ஸில் கொடுத்த ஃபோன் நம்பர் திரும்பவும் கொடுக்காதீங்க. ஃபோன் நம்பர் கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஃபோன் நம்பர் இல்லாமல் கூட நம்ம சப்மிட் பண்ணலாம். ஏன்னா லெட்டரில் ஃபோன் நம்பர் மென்ஷன் ஆகி வரும் அட்ரஸோட. ஸோ நீங்கள் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணிவிடுங்க. இப்படி தான் கூகுள் ஆட்சன்ஸில் பேமெண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக சப்மிட் பண்ணுறது. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைவ் நண்பா நெக்ஸ்ட்டு வேற ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ நண்பா, பாய்.